Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. எனக்காக ஒரு காரியம் செய்வீர்களா? எனக்காக ஒரு விஷயம் செய்வீங்களா? எனக்காக இதை செய்வீங்களான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Will you do one thing for me? எனக்காக இந்த விஷயத்தை செய்ய முடியுமா? Will you do one thing for me? இல்லனா will you do a favor for me? இப்படி கூட கேட்கலாம். Will you do a favor? Favorனா help. எனக்காக இந்த ஒரு help செய்ய முடியுமா? இந்த விஷயத்தை செய்ய முடியுமான்னு அர்த்தம். Will you do one thing for me or will you do a favor for me? நெக்ஸ்ட் ஒன், தலைமுடியை கலைக்காதே, என்னோட ஹேர் ஸ்டைலை கலைக்காதீங்க, என்னோட ஹேரை கலைச்சு விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't tussle my hair or hairstyle. Don't tussle my hairstyle. The wind tousled my hair. அப்படின்னா காத்தாலே என்னோட ஹேர் வந்து கலைஞ்சு போச்சு, காத்து ரொம்ப அடிச்சதுனால என்னோட ஹேரே கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் The wind tousled my hair. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அடுக்குன துணியை கலைக்காதீங்க, அடுக்குன துணியெல்லாம் கலைச்சிடாதீங்கன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Don't tussle the stacked clothes. Stacked clothesனா அடுக்குன துணியை, don't tussleனா கலைச்சிடாதீங்க. Don't tussle that stacked clothes. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் வெளியில் போகிறாய் என்று என்னிடம் சொல்லவில்லை, நீங்க வெளில போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? Why didn't you tell me that you were going outside? நீங்க வெளில போற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்றது அர்த்தம். Why did not you tell me that you were going outside? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அலாரம் அடிக்கவில்லை. ஸோ நான் அலாம் வச்சுட்டு படுத்த நைட்டு, பட் மார்னிங் வந்து அலாம் அடிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? The alarm did not go off. The alarm did not go off. கண்ணாடி விழாமல் இருக்க அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது கிளாஸ் கையில வச்சிருந்தா சொல்லுவோம் இல்லையா? கிளாஸை டைட்டா பிடிச்சிக்கோ, கீழே விட்டுறாதீங்க, உடஞ்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Hold the glass tightly so that it does not fall. ஸோ கிளாஸை டைட்டா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே விழுந்துரும்னு அர்த்தம். Hold the glass tightly so that it does not fall. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று நீ எங்கேயாவது போகிறாயா? இன்னைக்கு நீங்க எங்கேயாவது போறீங்களா? எங்கேயாவது வெளியில போறீங்களான்னு கேட்போம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது கேட்போம். இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வெளில போறீங்களா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Are you going anywhere today? Anywhereனா எங்கேயாவது, எங்கேயாவது நீங்க வெளில போறீங்களா? Are you going anywhere today? Do you want to go anywhere today? இல்லைன்னா நீங்க எங்கேயாவது போகணுமா இன்னைக்கு? Do you want to go anywhere today? Will you tell me if you go anywhere today? நீங்க எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க. Will you tell me? என்கிட்ட சொல்றீங்களா? எங்கேயாவது நீங்க போறதா இருந்தா, உங்களோட பிளான் எங்கேயாவது நீங்க போறதா டிசைட் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லிடுங்கன்னு அர்த்தம். Will you tell me if you go anywhere today? நெக்ஸ்ட் ஒன், நாம் பொறுமையை இழக்கக்கூடாது. எஸ்பெஷலி நம்மளுக்கு கோவம் வர்றப்பெல்லாம் சொல்லுவாங்களே, பொறுமையை இழந்துடாதீங்க, நிதானமா பேசுங்க, பொறுமையை இழந்துடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். We should not lose our temper. நம்ம வந்து பொறுமையை இழந்துடக்கூடாது. We should not lose our temper. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் தேர்வுகள் முடிந்ததா? உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்போம் இல்லையா? எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கிட்ட கேட்போம், உங்க எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்போம்ல. அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Are your exams completed? உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? Are your exams completed? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தினமும் இந்த நேரத்தில் காஃபி குடிப்பேன். இது வந்து என்னோட காஃபி டைம், இந்த நேரத்தில் தான் நான் கண்டிப்பாக டெய்லி வந்து காஃபி குடிச்சிருவேன்றதை எப்படி சொல்லலாம்? I drink coffee at this time every day. At this timeனா இந்த நேரத்தில் அர்த்தம், இந்த நேரத்தில் நான் டெய்லி காஃபி குடிச்சிருவேன்றது அர்த்தம். I drink coffee at this time every day. So let's see one more example. I go for a walk at this time every day. நான் வந்து இந்த நேரத்தில் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போயிடுவேன்றது மீனிங். I go for a walk at this time every day. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் கிடையாதுப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? There is nothing like that. There is nothing like that. நெக்ஸ்ட் ஒன், ஓடி ஓடி களைத்து போனான். ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கான், ரொம்ப களைச்சு போயிட்டான், ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? He was tired of running about. ஓடி ஓடி அவன் களைச்சு போயிட்டான்னு அர்த்தம். He was tired of running about. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், விளக்குகளை அணைக்கவும், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Turn off the lights.
turn off the lights. இதுவே லைட் ஆன் பண்ணுன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி போடலாம்? turn on the lights. So turn off the lights na light எல்லாம் off பண்ணிடுங்கன்னு அர்த்தம். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.